டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பர்சனலா என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கண்டென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் பண்றவங்க, குறிப்பா மெடிக்கல் அண்ட் பாராமெடிக்கல் கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க, பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க, இந்த ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள நிறைய பேர் என்னோட சேனல்ல வந்து மெம்பரா இருக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில ரெண்டு தரப்பட்ட வாதம் வந்து இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா, நான் படிச்சு முடிச்சுட்டேன் ஆனா எனக்கு வேலை கிடைக்கல, ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நான் நிராகரிக்கப்படுறேன், இல்லைன்னா எனக்கு கிடைச்ச வேலையில திருப்தி இல்லை, இதோட பெட்டரான வேலை வேணும், எங்க ஒர்க் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, நானும் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் எல்லாம் தேடி தேடி பாக்குறேன், பட் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் சைட்ஸ்ல பேசணும் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல வாண்டட் இருக்குது, நர்சஸ் தேவைப்படுறாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம ஹெல்த் கேர் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து தேவைப்படுறாங்க, ஆனா ரைட் பர்சன்ஸை எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சைட்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. சோ வேலை இருக்குது, சரியான ஆட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் வேலை செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், பட் எங்க வேலை இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் இருக்குது. இன்னும் ஒரு சில குரூப் எப்படி இருக்காங்க அப்படின்னா, இருக்கிற வேலையில வந்து திருப்தி இல்ல, இதோட பெட்டரான வேலைக்கு போகணும், இல்லைன்னா இதை விட ஒரு பெட்டரான சேலரிக்கு போகணும்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க. சோ இவங்களெல்லாம் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு அற்புதமான ஆப் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹையர் ஹெலிக்ஸ் ஆப். சோ இந்த ஆப் பத்தி தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட ஹையர் ஹெலிக்ஸ் ஆப்ஸ் பாத்தீங்கன்னா வெரி சிம்பிளான, ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் ஹெல்த் கேர் ஒர்க்கருக்கானது. ஸோ வேலை தேடுறவங்களையும் வேலையை வச்சிட்டு இருக்கவங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹையர் ஹெலிக்ஸ். நம்மளோட ஹையர் ஹெலிக்ஸை யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு வேலை வேணும், நீங்க வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா, ஃப்ரெஷரா இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா இருந்தாலும் சரி, பிளே ஸ்டோருக்கு போய் நம்மளோட ஹையர் ஹெலிக்ஸ் ஆப்பை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட நம்பர் கொடுத்துட்டு அதுல ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி போட்டு உள்ள போனீங்கன்னா உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அண்ட் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அண்ட் உங்களோட என்ன மாதிரி நீங்க ஜாப் வந்து எதிர்பார்க்குறீங்க எல்லாமே நீங்க அதுல வந்து ஃபில் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேக்கன்சி வரும்போது எவ்வளவு அவங்களுக்கு வேக்கன்சி இருக்கோ, என்னென்ன போஸ்ட்டுக்கு இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களும் நம்மளோட ஹையர் ஹெலிக்ஸ் ஆப்ல வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ போஸ்ட் பண்ணும்போது நீங்க ஈஸியா வந்து அந்த ஜாப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா வந்து உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நம்மளோட ஹையர் ஹெலிக்ஸ் ஆப்ல நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற உங்களுக்கு எந்த வித சார்ஜஸும் கிடையாது, ஃப்ரீ தான். ஜஸ்ட் நீங்க பிளே ஸ்டோர் போய் ஹையர் ஹெலிக்ஸ் ஆப்ஸை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க அதுக்காக எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்க வந்து பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ உங்களை வேக்கன்சி காட்டி எடுக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம ஆப்க்கு பே பண்ணுவாங்களே தவிர நம்ம எந்த விதத்திலையும் என்ன செய்ய வேண்டியது இல்லைன்னா பே பண்ண வேண்டியது இல்லை. அதே நேரத்தில் இந்த ஆப் வந்து ஒன்லி ஃபார் நர்சஸா அப்படின்னு கேட்டா நர்சஸ்க்கு மட்டும் இல்ல, நம்மளோட மெடிக்கல் அண்ட் பாராமெடிக்கல் ஃபீல்டில் உள்ள எல்லாருமே, நீங்க வந்து ஒரு ஃபார்மசிஸ்டா இருக்கலாம், பிசியோதெரபிஸ்டா இருக்கலாம், ஒரு நர்ஸா இருக்கலாம், எம்பிபிஎஸ்ஸா இருக்கலாம், டென்டிஸ்டா இருக்கலாம், சின்ன டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சு நீங்க ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கக்கூடிய பர்சனா இருந்தாலுமே நீங்களும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஹையர் ஹெலிக்ஸ் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. நம்மளோட ஹையர் ஹெலிக் ஆப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் இந்த ஆப் பத்தி சொல்லுங்க. நிறைய பேர் வந்து வேலை தேடிட்டே இருக்காங்க, வேலை கிடைக்கலன்னு தான் சொல்றாங்க. பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலை நிறைய இருக்குது, வேலைக்கு ஆள் இல்லை. ஸோ கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மை நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது? ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க, சொல்லி கொடுங்க. இந்த ஹையர் ஹெலிக் ஆப்பை என்ன செய்ய சொல்லுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி உங்களை நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸை நான் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க எந்த ஒரு மொபைல் யூஸ் பண்ணாலும் நம்மளோட ஹையர் ஹெலிக் ஆப்பை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொண்டு வந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.